ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களோட மெடிக்கல் கெரியர்லேயே ஒரு டிசிஷன் வந்து ராங்காக போகும். ஜார்ஜியா எம்பிபிஎஸ் பற்றி டெய்லி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்க்குமே நிறைய மெசேஜஸ் வந்துருந்தது. ஸோ 6 இயர்ஸ் போதுமா, அண்ட் எஃப்எம்ஜிக்கு பிஜி வந்து கம்பல்சரியா, அண்ட் என்எம்சி ரூல் எல்லாமே ஜார்ஜியாவில் வேலிடா. ஸோ கூகுளில் பல ஆன்சர்ஸ் இருக்குது அண்ட் யூடியூப்ல பல ஒப்பீனியன் இருக்குது. ஆனால் கரெக்டான ஆன்சர் ரொம்ப பேருக்கு தெரியல. ஹாய், நான் மதன். வெல்கம் பேக் டு மதன்ஸ் மெட்லைஃப். ஸோ இந்த வீடியோவில் நான் என்எம்சியோட ஒரு ரூல் மட்டும் பேசாமல் என்எம்சியோட ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஜார்ஜியன் எம்பிபிஎஸோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இது வந்து ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். ஸோ ஈஸியாக புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மெடிக்கல் கெரியரை பொறுத்தவரையும் ஆஃப் நாலேஜாக இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ லெட் ஸ்டார்ட் ப்ராப்பர்லி. அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க மதன்ஸ் மெட்லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ் டியூரேஷன் தான். ஸோ என்எம்சி சொல்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அகாடமிக் ஸ்டடி வந்து அட்லீஸ்ட் 54 மந்த்ஸ்க்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் வந்து 12 மந்த்ஸ் பண்ணிருக்கணும். ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 5.5 இயர்ஸ்க்கு வந்து இருக்கணும். ஸோ ஜார்ஜியாவை பொறுத்தவரையும் நம்மளோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 6 இயர்ஸ். ஸோ அந்த 6 இயர்ஸ்ல 5 இயர்ஸ் வந்து அகாடமிக் ஸ்டடி அண்ட் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ கோர்ஸ் டியூரேஷன் பொறுத்தவரையும் ஜார்ஜியா வந்து என்எம்சி ரூலோட ஒத்து போகுது. ஸோ ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்ன்ஷிப் தான். ஸோ என்எம்சி எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கணும் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போசருமே இருக்கணும் அண்ட் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஸோ ஜார்ஜியாலுமே குட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அண்ட் அங்கே ஃபைனல் இயர் வந்து நம்மள வந்து ஃபுல் இயருமே இன்டர்ன்ஷிப் தான் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் ஒரு சில லோ காலேஜஸுமே இருக்கு. ஸோ இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரையும் கண்ட்ரி வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம சூஸ் பண்ற காலேஜ் தான் இங்க வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நீங்க சூஸ் பண்ற காலேஜை நீங்க கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ என்எம்சி எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல படிச்சாலுமே நாம வந்து இங்கிலீஷ் மீடியம்ல மட்டும் தான் படிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஜார்ஜியாவை பொறுத்தவரையும் அவங்களோட கிளாஸஸ், எக்ஸாம்ஸ் அண்ட் புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ என்எம்சியை பொறுத்தவரையும் இந்த ரூலுமே அவங்களோட ஒத்து போகுது. ஸோ 4th ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீட் எலிஜிபிலிட்டி தான். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு எம்பிபிஎஸ் படிக்க போறீங்க அப்படின்னா நீட் வந்து மேனிட்டரி. நீங்க வந்து இந்தியாவில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் போய் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல படிக்கணும். ஸோ அதான் வந்து என்எம்சி எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ ஜார்ஜியாவை பொறுத்தவரையும் அட்மிஷன் வாங்குறதுக்கு வந்து நீட் பாஸ்ங்கிறது மேனிட்டரி தான். ஸோ ஜார்ஜியாவில் நீங்க அட்மிஷன் வாங்கினாலுமே நீட் எக்ஸாம் நீங்க இந்தியாவில் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அங்கே அட்மிஷன் வாங்க முடியும். ஸோ அந்த ரூல் பொறுத்தவரையும் நம்ம என்எம்சி ரூலோட ஒத்துதான் போகிறோம் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் படித்தோம்னா. ஸோ இப்போ வர பார்ட் தான் மேக்ஸிமம் கன்ஃபியூஷன் ஆகிற பிளேஸ். ஸோ இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜார்ஜியா எம்பிபிஎஸ் பற்றின உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தப்பாக போகும். ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்எம்ஜி எலிஜிபிலிட்டி தான். அதாவது மோஸ்ட் கன்ஃபியூசிங் பார்ட்டான 6+3ங்கிற ரூல் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை சிம்பிளாக ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஜார்ஜியாவில் யூஜி முடிச்சிருந்தா மட்டுமே போதுமானது. நம்ம பிஜி முடிக்கணுங்கிறது மேனிட்டரி கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம யூஜி வந்து முடிச்சிருந்தா எது வரை எலிஜிபிள் ஆகும் அண்ட் பிஜி முடிச்சிருந்தா எதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட யூஜி எம்பிபிஎஸ் டிகிரி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம ஜார்ஜியாவில் யூஜி முடிச்சிருந்தா மட்டுமே போதுமானது. நம்ம இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஜி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸ்ல நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பிஜி வந்து மேனிட்டரி தான். ஸோ அந்த பிஜி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு லைசன்சிங் எக்ஸாம் வந்து ஜார்ஜியாவில் எழுதணும். ஸோ அந்த ஜார்ஜியாவில் அந்த லைசன்சிங் எக்ஸாம் எழுதாம நம்ம இந்தியாவில் வந்து இங்கே எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி நம்ம இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா யூஜி படிச்சிருந்தா நம்ம இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி வந்து எழுதி நம்ம இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஜார்ஜியாவில் பிஜி படிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த லைசன்சிங் எக்ஸாம் எழுதிட்டு பிஜி படிச்சுக்கலாம். யூரோப் கண்ட்ரீஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அங்க பண்ணிக்கலாம். பிஜி பண்ணுங்கிறது ஒரு கெரியர் சாய்ஸ் மட்டும்தான், எஃப்எம்ஜி எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ ரூல் நம்பர் 5 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர் தான். ஸோ என்எம்சி எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணிருக்கணும். ஸோ அது வந்து எதுலாம் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணிருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் டீடைல்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்எம்சி ரூல்ஸ் ஒவ்வொருமே ஏதோ ஒரு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல படித்தாலுமே அந்த என்எம்சி ரூல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களோட டிகிரி வந்து இந்தியாவில் வேலிட் ஆகும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே இருக்க கார்ட்ஸ்ல வந்து வீடியோவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் வீடியோட எண்ட்லையுமே அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். ஜார்ஜியா மட்டும் இல்லாமல் வேற எந்த கண்ட்ரில படிச்சாலுமே அந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஜார்ஜியாலுமே குட் காலேஜஸ் இருக்கு அண்ட் அங்கேயுமே பேஷண்ட் எக்ஸ்போஷர் வந்து நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ட் லோ காலேஜ்ல பேஷண்ட் ஃப்ளோமே கம்மியா இருக்கு. அண்ட் அகைன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஜார்ஜியா பிரச்சனை கிடையாது. அங்க சூஸ் பண்ற யூனிவர்சிட்டி தான் உங்களோட மெயின் ரோல் இதுல வந்து பிளே பண்ணும்.
ஸோ ரூல் நம்பர் 6 என்னன்னு பார்த்தோம்னா எஃப்எம்ஜி எக்ஸாம் தான். என்எம்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த ஃபாரின் கண்ட்ரியில் போய் படித்தாலுமே சரி, இங்கே வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து எழுதி தான் ஆகணும். அண்ட் ஜார்ஜியாலுமே அதுக்கான ட்ரைனிங்ஸுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிஜி வைசஸ் யூஜி, ஸோ யூஜி முடிச்சிருந்தா மட்டுமே போதுமானது. நம்ம இந்தியாவில் எஃப்எம்ஜி எழுதுறதுக்கு பிஜி பண்ணுங்கிறது மேனிட்டரி கிடையாது. ரூல் நம்பர் 7 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் கண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். என்எம்சி சொல்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு கண்ட்ரில படிக்கிறோம்னா அந்த கண்ட்ரில நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கணும். ஸோ ஜார்ஜியாவை பொறுத்தவரை நீங்க ஒரு காலேஜ்ல சேர்றீங்கன்னா அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்ததுன்னா நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஈஸியா பண்ணிக்கலாம். அது இல்லாம நீங்க வந்து ஒரு காலேஜ்ல சேர்றீங்க, பட் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அஃபிலியேட் மாதிரி இருந்ததுன்னா, லைக் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் வச்சிருந்தாங்கன்னா, அதை பத்தி எனக்கு கரெக்டா கிளியரா தெரியல, பட் ஒரு ஓன் காலேஜ் இருந்ததுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம எஃப்எம்ஜி வந்து இந்தியாவில் எழுதணும் அப்படின்னா இதுவுமே ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். ஸோ ரூல் நம்பர் 8 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ரெகனைசேஷன் தான். ஸோ என்எம்சி சொல்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெகனைஸ்டு காலேஜா இருக்கணும். அதாவது அவங்க கண்ட்ரில அந்த கவர்மெண்ட் வந்து அந்த காலேஜை ரெகனைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ராப்பர் கரிக்குலம் இருக்கணும். அண்ட் வேலிட் இன்டர்ன்ஷிப் ப்ரூஃப் இருக்கணும். ஸோ ஜார்ஜியாலுமே நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல எஃப்எம்ஜி ரேட் நல்லா இருக்கு அண்ட் அப்ரூவலுமே நிறைய இருக்கு. ஸோ ஃபைனல் ட்ரூத் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜார்ஜியா வந்து அலோவ் பண்ணுது. பட் ஆனால் நீங்க அங்க சூஸ் பண்ற யூனிவர்சிட்டி தான் இதுல வந்து மேட்டர். ஸோ உங்களுக்கு ஜார்ஜியாவில் என்னென்ன காலேஜ் இருக்கு அண்ட் அந்த காலேஜுக்கு என்னென்ன அப்ரூவல் இருக்கு, சப்போஸ் அந்த காலேஜ் வந்து என்எம்சி அப்ரூவல் இருக்கா அண்ட் அவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட் என்ன, அஃபிஷியல் என்எம்சியோட ரிசல்ட் வச்சு அந்த அஃபிஷியல் பாஸ் ரேட் என்னன்னு தெரியல அப்படின்னா அதை பத்தியுமே ஒரு லாங் வீடியோ பண்ணியிருக்கேன். லைக் டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் ஜார்ஜியா பத்தி ஒரு லாங் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோட எண்ட்லையுமே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். அது வந்து என்னென்ன அப்ரூவல் இருக்கு அண்ட் கவர்மெண்ட் ரெகனைஸ்டா, அது மட்டும் இல்லாம அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் மேலே ஜார்ஜியா பத்தி சொன்னதெல்லாம் ஒரு ஃபைனல் சம்மரி மாதிரி பார்த்துடலாம். கோர்ஸ் டியூரேஷன் பொறுத்தவரையும் ஜார்ஜியா வந்து ஒத்து போறாங்க. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்ன்ஷிப் ரூல். ஸோ இன்டர்ன்ஷிப் மூலமே அவங்க வந்து ஒத்து போறாங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அவங்களுமே இங்கிலீஷ் மீடியம் தான் டீச் பண்றாங்க, அதுவும் ஓகே தான். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா நீட் எலிஜிபிலிட்டி. ஸோ அவங்கயுமே நீட் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் காலேஜில் அட்மிஷன் வாங்க முடியும். ஸோ அந்த ரூலுமே ஓகே. நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளினிக்கல் எக்ஸ்போசர் தான். ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போசர் பொறுத்தவரையும் காலேஜ் டிபெண்டன்ட். ஸோ நீங்க எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா எஃப்எம்ஜி எலிஜிபிலிட்டி அண்ட் எஃப்எம்ஜி எலிஜிபிலிட்டியுமே ஜார்ஜியாக்கு இருக்கு. ஜார்ஜியாவில் பிஜி பண்ணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. யூஜி முடிச்சிருந்தாலே போதும், நம்ம இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ரெகனைசேஷன் தான். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜியா வந்து ஒரு சேஃப் கண்ட்ரி தான் நம்ம போய் படிக்கிறதுக்கு. என்எம்சி ரூலோட ஒத்து போறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் படிக்கணும் நமக்கு என்னென்ன பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். அப்படி இல்லைனாலுமே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயப்படலாம் வேணாம். கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் முடிவு வந்து டேரெக்டாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ அது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜார்ஜியன் எம்பிபிஎஸ் ரூல் பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அவரோட எம்பிபிஎஸ் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ரியல் டே விளாக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. This is Madan's Med Life.